வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃப்ளோர் ட்ரெயின் வைக்கிறத பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ஃபேமிலியில் வந்து ஃப்ளோர் ட்ரெயின் இருக்கும், ஓகேங்களா. ரிவீட்டில் வந்து ஃப்ளோர் ட்ரெயின் ஏற்கனவே இருக்கும். பட் அது என்னென்னா ஜஸ்ட் அவுட்லெட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. பாத்ரூம் இந்த மாதிரி இடங்களில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வாஷ் பேஷன் இருக்குன்னா அந்த இடத்துல ஃப்ளோர் ட்ரெயின் வைப்பாங்க ரைட்டுங்களா. பட் அது என்ன பண்ணால் வாஷ் பேஷன் கனெக்ஷன் வந்து டைரெக்டாக கொண்டு போய் ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ண மாட்டாங்க, ஃப்ளோர் ட்ரெயினில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான கனெக்ஷன்ஸ் ஃப்ளோர் ட்ரெயினில் இருக்காது. ஸோ அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில், ஓகேங்களா. ஸோ இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு இது இருக்குது, ஓகே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த அதே பில்டிங் தான், ஓகேங்களா. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளோர் ட்ரெயின் வைக்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ ஃப்ளோர் ட்ரெயின் வைக்கிறோம்னா நான் திருப்பி சிஸ்டத்துக்கு போகிறேன். இப்போ நான் காம்போனண்ட் லோட் ஃபேமிலி, ஸோ இந்தியா ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ், ப்ளம்பிங்கில் பண்ணிங்கன்னா MEP ஃபிக்சர்ஸ் ட்ரைன்ஸ். ஸோ ஒரு ஃப்ளோர் ட்ரைன் நான் எடுத்துக்கிறேன். ஓப்பன் சொல்லி கொண்டாந்து பிளேஸ் ஆன் ஃபேஸ்ன்னு சொல்லி நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா இப்போ அது நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம எடிட் தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஃபேமிலி. ஸோ இதை வேறு நேமில் நான் சேவ் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா. சேவர்ஸ்னு கொடுத்து வேறு நேமில் நம்ம சேவ் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கு என்னென்னா ரெக்டாங்குலர், ஸோ வந்து வாஷ் பேஷனுக்கு WBன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஆப்ஷனில் நம்ம ஜஸ்ட்டு 1 கொடுத்துக்கோம், மேக்ஸிமம் பேக்கப், ஓகே. இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இதே தெரியலை, ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ங்கன்னா சாலிட் பார் வாய்ட் இருக்கும், இதை வாய்டுன்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் ட்ரெயின் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்னா எனக்கு இங்கே தான் இன்லெட் வேணும், ஓகேங்களா. ஸோ இந்த அவுட்லெட் ஏற்கனவே இருக்குது, இந்த இடத்துல இன்லெட் வேணும். சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி நான் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து வியூஸ்க்கு போய்க்குவோம், ஓகே. வியூஸில் போயிட்டு ஃப்ளோர் பிளான் ரெஃபரன்ஸ் லெவலில் போய்க்கிறேன். ஸோ இங்கே டைமென்ஷன்ஸ் கச்சமச்சான்னு தெரியுது, நான் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறேன், ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வரைஞ்சிக்கிறேன், ரைட்டுங்களா. ஸோ எந்த இடத்துல வேணுமோ இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வியூஸ் மாற்றிட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூஷன் செட் பிக்கப் பிளேன், இந்த பிளேனை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வியூ வேணுமோ எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது தான், ஓகே. எனக்கு தேவை இந்த இடத்துல தான் தேவை. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் வரைஞ்சிக்கிறேன் ஒரு சர்க்கிள். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா சர்க்கிளுக்கு வந்து நான் என்னென்னா இது வந்து ஒரு 25 mmன்னு கொடுத்துக்கோம், ஓகேங்களா. ஒரு நிமிஷம், இது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலை. ஜஸ்ட் நான் 25 mm நான் கொடுத்துக்கிறேன், அது பார்ப்போம். ஜஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதோட கனெக்ஷன்ஸ் ரேடியஸ் 25 தான் கொடுத்துருக்காங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அப்படின்னா இதே நம்ம கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஓகேங்களா. சரி, 25 இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். அதாவது 50 mm டேப் 50 mm பைப் நமக்கு இங்கே வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ திருப்பி ரெஃபரன்ஸ் லெவலுக்கு போய்க்குவோம், ஓகே. போயிட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக் எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி தெரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த லெவலை கொஞ்சம் நான் வெளியில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அலைன் பண்ணிக்குவோம், ஓகேங்களா. நம்ம 3Dயில் போயிட்டு கூட நம்ம இந்த சைஸஸை நம்ம அலைன் பண்ணிக்குவோம், ஓகே. ஏன்னா 3Dக்கு போயிடுவோம். ஏன்னா எவ்வளோ வேணும் கொஞ்சம் டெப்த்து நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக அலைன் பண்ணிக்குவோம். ஸோ AL டூல் யூஸ் பண்ணி இது இந்த ஃபேஸு, அதே மாதிரி இந்த ஃபேஸ், ரைட்டுங்களா. ஸோ அதில் உள்ள மாதிரி கிடையாது, ஓகேங்களா. நம்ம மேன்ஹோலில் பண்ண மாதிரி நமக்கு உள்ளே போகாது, இங்கே வெளியில் தான் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எஸ்கேப் அடிச்சிடறேன், மல்டிப்ளை டைம் எஸ்கேப் அடிச்சுட்டு வெளில வந்துடுறேன். ஸோ கிரியேட்டில் போனோம்னா நமக்கு பைப் கனெக்டர். ஸோ இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் வந்து 25, அப்போ தான் டயா 50 வரும், ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா இன்னு ட்ரைனேஜ் சானிட்ரி, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதுவும் ரேடியஸ் 25 mm இன்னு சானிட்ரி, ரைட்டுங்களா. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிவிட்டு லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட்,
ஓகே. ஸோ ப்ளேஸ் ஆன் ஃபேஸ். ஸோ எங்கே வேணுமோ நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் தான் நமக்கு வேணும். இப்போ இதை கனெக்ட் பண்ணும்போது நான் திருப்பி சிஸ்டம் பைப் பிவிசி டிடபிள்யூ தான், சானிட்டரி தான். ஸோ இன்ஹெரிட் எலிவேஷன், இன்ஹெரிட் சைஸ், ஸ்லோப் அப் கொடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு கனெக்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். கனெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் அப். அதே மாதிரி இந்த சைடும் ஸ்லோப் அப். ரைட்டுங்களா? ஸோ இன்ஹெரிட் சைஸ், இன்ஹெரிட் எலிவேஷன். இப்போ நம்ம 3Dயில் போய் பார்த்தோம்னா அதோட இது நமக்கு அங்கே தெரியும். ஓகேங்களா? போயிட்டு நம்ம ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கோம், ஃபைனில் வச்சுக்கோம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளம்பிங்கில் போயிட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் காப்பி பண்ணாமல் இருக்குது. ஓகே. ஸோ அதை நம்ம காப்பி பண்ணிட்டு இங்கேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது திருப்பி கனெக்ட் இன்ட்டுன்னு கொடுத்து இதோட கனெக்ட் பண்ணலாம். சில சமயத்துக்கு வார்னிங் வரும், நம்ம மேனுவலாக தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையுமே நம்ம அது மேனேஜரில் போயிட்டு கொலாபரேட்டில் போயிட்டு ஏற்கனவே காப்பி பண்ணிட்டு செலக்ட் லிங்க் காப்பி பண்ணிக்குவோம். ஃபினிஷ். ஸோ இதை வந்து நான் என்னென்னா கேப் ஓப்பனன்ஸ், திருப்பி கேப் ஓப்பனன்ஸ், திருப்பி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் இன்டு சானிட்டரி. ஓகே. திருப்பி இதை செலக்ட் பண்ணுறேன். கனெக்ட் இன்டு சானிட்டரி. திருப்பி இதை செலக்ட் பண்ணுறேன். கனெக்ட் இன்டு சானிட்டரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து இங்கே நம்ம கனெக்ட் இன்ட்டு கொடுக்கும்போது நமக்கு எரர் வருதுன்னா நம்ம கொஞ்சம் மேனுவலாக தான் வரையும். கனெக்ட் இன்ட்டுன்னு கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இங்கே எரர் வருது. ஸோ நம்ம மேனுவலாக தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு செக்ஷன் எடுத்துகிட்டே கூட நம்ம வரைஞ்சிருவோம். ஓகேங்களா? செக்ஷன் இங்கேருந்து இங்கே வேணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெப்த்தை மாற்றிக்கிறேன். இப்போ செக்ஷன் வியூ எடுத்தோம்னா நமக்கு இங்கே காட்டும். ஓகே. ரியலிஸ்டிக் ஃபைன் கொடுத்துட்றேன். திருப்பி சிஸ்டம் பைப். ஓகே. ஸோ இதோட சைஸ் என்ன இருக்குதுன்னு தெரியல. இந்த சைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். 32 mm இருக்குது. இதுதான் நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே. இதுலேருந்து இது கனெக்ட் பண்ணணும். ஸோ 50 mm இருக்குது. ஸோ அதே தான் இருக்குது பைப்பு. ஸோ இங்கேருந்து எடுத்து நான் இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஸ்லோப் வேணுமோ கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கனெக்ஷன்ஸ் காட்டும். ரைட்டுங்களா? சில சமயம் அந்த மாதிரி தான் காட்டும். எனக்கு கொஞ்சம் வந்து அதால் வியூ பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால காட்டும். இப்போ பாருங்கள். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளோர் லைன்ஸை நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? இந்த வீடியோவில் சொன்னது புரியுதுங்களா? புரியலைன்னா எனக்கு திருப்பி வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை நீங்கள் கமெண்டில் கொடுங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கொடுங்க. கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதோட நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். இது இல்லாமல் நாங்கள் வந்து ட்ரைனிங்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். லேட்டஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு. ஸோ அதை நீங்கள் வந்து வித் சர்டிஃபிகேட் அண்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியலோடு நாங்கள் இது பண்ணுறோம். அது ஜாயின் பண்ணி படிக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். 2க்கும் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். கட்டாயம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.